நான் 2 பேரும் ஃபோனில் அடிக்கடி பேசியிருக்கோம். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மீட் பண்ணுறோம். ஒரு கலையை நம்புகிறாங்க அப்படின்னா நம்புகிற கலைக்கு நம்ம கொஞ்சம் அது உண்மையாக இருக்கணும். இதுதான் கதை இந்த கதையை தான் கொண்டாடுவாங்க, இந்த கதையை தான் பயங்கரமாக பிளாக் பஸ்டர் ஆக்குவாங்கலாம் இல்லாமல் அதை ஏற்றுக்குவாங்க, அதை கொண்டாடுவாங்க, அதை தன்னோட படைப்பாக ஓன் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துச்சு. பரியர் பெருமாள் கொடுத்துச்சு. அதுலேருந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் என்ன தோணுதோ அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்றத வந்துட்டு நம்ம எல்இடியில் வந்துட்டு பார்த்துடலாம். மாரி செல்வராஜ். நம் மண்ணின் உணர்வு, நம் மனம் சார்ந்த படைப்புகளும் தான் உலக சினிமா என்ற பொருளுக்கு உகந்த எடுத்துக்காட்டாகவே இருக்கும். அப்படி நம் மண்ணில் கலந்திருக்கும் புரட்சிகளை மிகவும் உணர்வு பூர்வமாக காட்சிப்படுத்தி நம்மை மறந்து அந்த கதையை ரசிக்க வைத்த இயக்குனர் மாரி செல்வராஜை மண்ணின் மைந்தன் என்று பெருமையுடன் அழைக்கலாம். ஒரு கிராமத்தில் பள்ளிக்கூடத்திற்கும் வாழைக்காட்டிற்கும் இடையில் சிக்கி தவிக்கும் சிறுவனின் இதயத்தின் ஊடாக நம்மை கடத்தி செல்லும் கதைதான் வாழை. சிவனைந்தன் காய் சுமக்க போக வேண்டாம், இல்லை போ என்று இரு நிலைக்கு கொண்டு போய் ஒரு வெளிவர முடியாத நெருடலில் ஆழ்த்தினார் மாரி செல்வராஜ். வாழை தமிழ் சினிமாவின் ஒரு தனித்துவமான ஆவணம். இந்தியன் அவார்ட்ஸ் 2024 இந்த ஆண்டின் சிறந்த இயக்குனர் மாரி செல்வராஜ். எதிர்பார்க்கவே இல்லை. நான் 2 பேரும் ஃபோனில் அடிக்கடி பேசியிருக்கோம். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மீட் பண்ணுறோம். சார் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்தியன் அவார்ட்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமாக நன்றி சொல்லணும். ஏன்னா வாழை மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது இது கொண்டாடப்படுமா, இது ஓடுமா, மக்கள் இது பாராட்டுவாங்களா, மக்கள் இது முழுமையாக ஏற்றுக்குவாங்களா அப்படிலாம் யோசிக்கல. இந்த படம் பதிவு செய்யப்பட்டணும், இந்த படத்தை எப்படியா எடுத்துடணும் அப்படின்னு மட்டும் தான் நோக்க வச்சுருந்தோம். ஆனால் அதை தாண்டி வாழைக்கு மக்கள் கொடுத்த ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப அபரிதமானது. அப்பேற்பட்ட ஆதரவை கொடுத்த தமிழ் மக்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே நேரத்தில் இந்தியன் அவார்ட்ஸ்க்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். வாழை ரியல் இன்சிடென்ட், ரியல் ஸ்டோரி, நிறைய இடத்துல வந்துட்டு அதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். எப்படின்னா அது லைக் அந்த உருவான ஒரு கதையாகட்டும். சினிமாங்கிறது அது ஒரு முக்கியமான ஒரு கலை. அது மக்கள் ரொம்பவே கொண்டாடக்கூடிய ஒரு கலை. இவ்வளோ மக்கள் மொத்தமாக ஒன்று கொண்டாடுறாங்க, ஒன்று நம்புகிறாங்க அப்படின்னா, ஒரு கலையை நம்புகிறாங்க அப்படின்னா நம்புகிற கலைக்கு நம்ம கொஞ்சம் அது உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்கும் பட்சத்தில் 2.5 மணி நேரம் செலவு பண்ணுற மக்களுக்கு நம்ம என்ன கடத்துகிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. வெறுமனா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை மட்டும் கடத்துகிறோமா, இல்லை இந்த நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை எவ்வளோ முக்கியமான வாழ்க்கை, இந்த முக்கியமான வாழ்க்கைக்குள்ளே எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் தேவைப்படுது, எவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, எவ்வளோ இயக்கங்கள் இருக்குது, கனவுகள் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம உங்களுக்கு கடத்துகிறோமா அப்படிங்கிறது தான் மெயின். அந்த புரிதல் எனக்கு வந்துச்சு. அது வாசிப்பின் மூலமாக வந்துச்சு. அப்போ சூஸ் பண்ணது தான் இதுதான் கதை இந்த கதையை தான் கொண்டாடுவாங்க, இந்த கதையை தான் பயங்கரமாக பிளாக் பஸ்டர் ஆக்குவாங்கலாம் இல்லாமல் எந்த கதையை கடத்தணுமோ அந்த கதைக்கு நம்ம நேர்மையாக அந்த கதையை அதுக்கு சரியான கிராஃப்டோட சரியான உழைப்போட அந்த படத்தை கடத்தணும் அப்படின்னா நிச்சயமாக மக்கள் அதை ஏற்றுக்குவாங்க, அதை கொண்டாடுவாங்க, அதை தன்னோட படைப்பாக ஓன் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துச்சு. பரியர் பெருமாள் கொடுத்துச்சு. அதுலேருந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் என்ன தோணுதோ அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். சூப்பர்ண்ணே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, ஸோ இந்த நேரத்தில் நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் கண்டிப்பாக தேங்க் பண்ணி ஆகணும். இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்குன்னா அது கண்டிப்பாக அவங்க தான் மிகப்பெரிய காரணம். இந்தியன் அவார்ட்ஸ் 2024 சேர்ந்து வழங்குவோர் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் அரைசர், உடன் வழங்குவோர் திருநெல்வேலி மயோபதி காப்பகம், நீங்களும் நடக்கலாம், மற்றும் உதய் கிருஷ்ணா அசல் நெய். Thank you to all the sponsors. Thank you.